மலையாளம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது சைவர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸான கடலை பருப்பை பற்றி பார்ப்போம். மழைக்காலத்தில் மசால் வடையுடன் தேநீர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அதன் ருசியும் சுகமும் தனிதான். மழைக்காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் மசால் வடையின் ருசியே தனி. சென்னை போன்ற நகரங்களில் காலையில் டீ சாப்பிடுபவர்கள் மசால் வடையையும் சைட் டிஷ்ஷாக ஒரு வெட்டு வெட்டுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசவடை ரொம்ப ஃபேமஸ். அங்கு மசால் வடையை பருப்பு வடை என்கிறார்கள். சென்னை போன்ற நகரங்களில் தயிர் வடை சாம்பார் வடை ஃபேமஸ் என்றால், குமரியில் ரசவடை ஃபேமஸ். சாம்பார் வடையில் பொதுவாக மெதுவடை அதாவது உளுந்த வடையை போடுவார்கள். கடலை பருப்பு இந்திய உணவு வகைகளில் மிகவும் பிரபலம். பருப்பு வடை, அடை போன்ற மொறுமொறு உணவு வகைகள், லட்டு போன்ற இனிப்புகள் செய்ய பயன்படும். கடலை மாவு போன்றவற்றுக்கு அடிப்படை கடலை பருப்புதான். சுவையை கூட்டுவதற்காக சமையலில் பொரியல் கூட்டுகளிலும் இது சேர்க்கப்படுவது உண்டு. இளம் கொண்டக்கடலை நெற்றுகள் முற்றுவதற்கு முன்பாகவே பறிக்கப்பட்டு மேல் தோல் உரிக்கப்பட்டு விதை இரண்டாக உடைக்கப்பட்டால் அதுவே கடலை பருப்பு. மஞ்சள் நிறத்தில் கொண்டை கடலையை விட சிறியதாகவும் சற்று இனிப்பாகவும் இருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஊற வைத்து வேகவிட வேண்டும். உடனடியாக மசியாது. இந்தியாவில் சைவ உணவு சாப்பிடுபவர்களின் புரதத்துக்கான முதன்மை தேர்வு கடலை பருப்புதான். ஆம், அது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மட்டுமல்ல, பெஸ்ட் சாய்ஸும் கூட. கடலை பருப்பு புரதம் நிரம்பியது என்பதால் இறைச்சிக்கு மாற்றாக கருதப்படுகிறது. கடலை பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புரதச்சத்து குறைபாடு நீங்கும். இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. சர்க்கரையை மெதுவாக வெளியிடுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. கடலை பருப்பு முடி உதிர்வதை குறைத்து கூந்தலை பராமரிக்க உதவுகிறது. கடலை மாவு குளியல் பொடியாகவும் பயன்படுகிறது. கண்ட ரசாயன சோப்புகளை பயன்படுத்துவதை விட கடலை மாவு குளியல் மிகவும் சிறந்தது. பெண்கள் கடலை மாவை பயன்படுத்தி குளித்தால் மேனி மிருதுவாகும், பளபளக்கும். கொசுராக இன்னொரு தகவல். பொட்டுக்கடலையை வாயு மாத்திரை என்பார்கள். இதை நிறைய சாப்பிட்டால் வாயு கன்னா பின்னாவென்று பிரியும். ஜென்ம விரோதி மட்டுமல்ல, உயிர் நண்பன் கூட ஓடியே போய்விடுவான். பொட்டுக்கடலையோடு நெய்யும் ஏலக்காயும் சேர்த்து செய்யப்படும் உருண்டை புரதச்சத்து நிறைந்த பிரபலமான தின்பண்டம். ஏலக்காய் சேர்வதால் வாயு தொந்தரவு உண்டாகாது. பொட்டுக்கடலையும் புரதச்சத்து நிறைந்ததுதான். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.